ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரக்தீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்காக எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான். இந்த கண்டென்ட்டை எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டாங்க. இந்த ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதுக்காக கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய ப்ரைவசியை இழந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கண்டென்ட்டை நிறைய பேர் என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்மளுடைய யூடியூப்பில் ஒரு குட்டியான ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யூடியூப்பை ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த யூடியூப்குள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக, அதாவது நம்ம எதை பற்றி பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கேமிங் பற்றி நிறைய பார்க்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோன்ஸ் பற்றி, இந்த ரிவ்யூஸ் பற்றிலாம் நிறையவே பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளாக மேக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹோம் பேஜில் அதிகப்படியாக நம்மளுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜில் நம்மளுக்கு தேவைப்படாத விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வரும். சரி, இதெல்லாம் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுறது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு அன்வான்டாக மெசேஜஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த மெசேஜஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். ஓகே, இந்த மெசேஜஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு சின்ன வழி தான். என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெசேஜஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு சின்ன ஒரே ஒரு ரெண்டு விதமான கான்செப்ட் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து இப்போ ஒரு வீடியோ நான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை நான் ஜஸ்ட் வந்து இப்போ வச்சுட்டு இருக்கேன்னா, இந்த வீடியோவை ஜஸ்ட் இந்த 3 பார் லைன்ஸ், அதாவது 3 டாட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 டாட்ஸ் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல்ல இருந்து எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்ற மாதிரி அது கீழவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வராமல் போயிடும். இதனால் அந்த மாதிரி, அதாவது அந்த ஒரு வீடியோவை தவிர வேறு எந்த வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரிமூவ்டு அப்படின்ட்டு வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ மட்டும்தான் ரிமூவ் ஆகிருக்கு. இப்போ அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இன்னும் நிறையவே இருக்குது. அப்போது அதெல்லாம் சேர்த்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய ஹோம் பேஜ்க்கு வந்துடுங்க. ஹோம் பேஜ்க்கு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து உங்களுடைய செட்டிங்ஸ், ஒரு ஃபோனுக்கும் தனிப்பட்ட அவங்களுடைய செட்டிங்ஸ் இருக்கும். ஆனால் அந்த செட்டிங்ஸில் எல்லாருக்குமே காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸும் கண்டிப்பாக எல்லா ஃபோன்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஸ் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் கண்டிப்பாக எல்லா ஃபோன்லேயும் இருக்கும். இதில் ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த ஒரு செட்டிங்ஸை கண்டிப்பாக நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி ஆகணும். இந்த செட்டிங்ஸில் தான் நம்ம முக்கியமான கான்செப்டே பார்க்க போகிறோம். இந்த செட்டிங்ஸை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இதில் நீங்கள் ஜஸ்ட் வந்து அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த யூடியூப்பை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கு என்ன வெர்ஷன் இருக்குது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. எவ்வளோ இந்த ஆப் சைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்டு, எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ கேப்சாஸ் வச்சுருக்கு, எவ்வளோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்குபை பண்ணியிருக்கு, எல்லா விதமான விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியர் கேப்சா அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுத்துங்க. இந்த கிளியர் கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கேப்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா 0 பின் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிளியர் டேட்டா அப்படின்ற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்த நெக்ஸ்ட் செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஆப் சைஸை தவிர வேறு எதுவுமே இருக்காது. இப்போ மேலே இருக்க ஆப் சைஸும் டோட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடுச்சா. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளியே வந்துக்கோங்க. இப்போ வெளியே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டைமில் கரெக்டாக நம்ம இப்போ போயிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் செட் பண்ணி வச்ச டார்க் தீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்
அண்ட் ஃபுல்லாக டிஃபால்ட்டாக எல்லா ஃபோனில் வர மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி தான் உங்களுடைய மொத்த விதமான விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லா விதமான கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேட்டும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி கடைசியாக நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு வெளியே போய்க்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.